திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது. என்ன சத்தம்? மணமகன் வருகிறார், மணமகன் வருகிறார் என்று சத்தம் கேட்டுச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன செஞ்சாங்க? 10 பேர் எழுந்திருந்தாங்க. அந்த 10 பேர் தங்களுடைய தீவெட்டியை ஒழுங்குபடுத்துகிறாங்க. ஒழுங்குபடுத்துகிற பொழுதுதான் பிரச்சனை தெரியுது. என்ன பிரச்சனை? இந்த 5 பேர் வச்சிருக்கிறது பிரகாசமாக எரியுது. ஏன்னா இவங்க என்ன பண்ணாங்க? எண்ணெய் வச்சிருக்கிறாங்க, எண்ணெய் ஊற்றுறாங்க, எரியுது. இந்த 5 பேர் வச்சிருக்கிறது மங்கி எரியுது, கொஞ்சம் நேரத்தில் அணைய போகுது. அப்போ இவங்க கேட்குறாங்க அவங்கள பார்த்து, எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களுக்கு கொஞ்சம் எண்ணெயை கடனாக கொடுங்கன்னு சொல்கிறாங்க. அந்த முன்மதி உள்ள பிள்ளைங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா? ஒரே ஒரு பதில் தான், எங்களுக்கு அது போதுமான அளவில் இல்லை, நான் உங்களுக்கு கொடுத்துட்டோம்னு சொன்னால் எங்கள் நிலை அப்படி ஆயிரும். அதனால நீங்கள் வியாபாரி இடத்துல சென்று, வணிகர் இடத்துல சென்று வாங்கி கொள்வது நல்லது. அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு முன்மதியான ஒரு பதில் அவங்க சொல்லிட்டாங்க. அவங்க சொன்ன உடனே என்ன நடக்குது? இந்த 5 பேரும் பார்க்குறாங்க, இவங்க போய் அதை வியாபாரி இடத்துல போய், வணிகர் இடத்துல போய் அதை வாங்குவதற்காக போகிறார்கள். மணமகன் வந்து விட்டார். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. மணமகன் வந்து விட்டான். மணமகன் வந்தவுடன் ஆயத்தமா இருந்தவர்கள் அவர்களோடு கூட அந்த திருமண மண்டபத்துக்குள்ளே போனார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம், கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நறுமையான சகோதரனே, சகோதரியே, நாம் எதிலே முன்மாதிரியாக இருக்கிறோம்? நாம் குடும்பத்தை நடத்துவதில் இன்றைக்கு முன்மாதிரியாக இருக்கிறோமா? சேமிப்பில் இன்னைக்கு முன்மாதிரியாக இருக்கிறோமா என்பதை யோசித்து பாருங்கள். குடும்ப தலைவன் உழைத்து கொண்டு தன் மனைவியுடைய கையிலே கொடுத்து விடுவான், எல்லாவற்றையும் தட்டி விடுவான். அது கடற்கரையில் நடந்து கொண்டிருக்கிற மிகப்பெரிய வித்தியாசமான ஒன்று. அது நாட்டுப்புறங்களிலே, ஊருக்குள்ளே, சிட்டிகளிலே பார்த்தோம்னு சொன்னால் அங்கே நாட்களிலே இவ்வளவுதான் செலவு என்று சொல்லி ஒரு கணக்கெடுவது இருக்கிறது. ஆனால் கடற்கரை ஏரியாக்கள் அப்படி அல்ல. கணவன் உழைத்து கொண்டு, பிள்ளைகள் உழைத்து கொண்டு பெற்றோரிடத்திலே, மனைவி இடத்திலே கொடுப்பது வழக்கமாய் வைத்திருக்கிறார்கள். ஆனால் என்ன நடக்கிறது? இன்றைக்கு 4 பேர்கள், 5 பேர்கள், 3 பேர்கள் உழைச்சி கொடுக்கிறதான அந்த பணம் ஒருத்தர் வழியாய் செலவிடப்பட வேண்டும். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு அப்படி நடக்கிறதா? கணவன் தன் இஷ்டத்துக்கு செலவழிப்பது, மனைவி தன் இஷ்டத்துக்கு செலவழிப்பது. அவர் 500 ரூபா கொண்டு கொடுக்கலாம், கடலுக்கு போயிட்டு 1000 ரூபாயும் கொடுக்கலாம், 5000 கொடுக்கலாம், 50,000 கொடுக்கலாம். அவருக்கு ஒரே குணம்தான். 50,000 கொடுத்தாலும் குடிக்கிறதுக்கு காசு வீட்டம்மா தான் கொடுக்கணும். 1000 ரூபா கொடுத்தாலும் வீட்டம்மா தானே செய்யணும், அந்த காசை கொடுக்கணும். 500 ரூபா கொடுத்தாலும் அவருக்கு அது தெரியாது. ஒன்றுமே இல்லைனாலும் என்ன செய்வார்? வீட்டில் வந்து காசு கொடு. நடக்குதா நடக்கலையா? நடக்குதா நடக்கலையா? இது நடக்குதா நடக்கலையா? நடக்குது. அன்பானவர்களே, ஒருத்தர் வழியாய் செலவிடப்பட வேண்டும். ஆனால் இன்றைக்கு நம் குடும்பங்கள் அப்படி அல்ல. அதனால தான் நம்முடைய வாழ்க்கையில சேமிப்பு இல்லை. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா, உற்சாகமா சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு பல்லவியை பாடுவோமா? என்னோடு சேர்ந்து எழுந்து கைகளை தட்டி பாடுவோம். எழுந்து நின்று கைகளை தட்டி பாடுவோம். சொல்லுங்க, புத்தி கெட்ட அத்தி மரமே. சொல்லுங்க, ஓ சக்தி கெட்ட அத்தி மரமே, உனக்கு சக்தி தந்து கட்டி காத்த முத்தான தோட்டானுக்கு வெக்கம் தந்த அத்தி மரமே. எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? என்னோட சேர்ந்து இணைந்து கைகளை தட்டி, கொஞ்சம் மேலே போட்டு விட்டீங்கன்னா நல்லது. கைகளை தட்டி இணைந்து பாடலாம். புத்தி கெட்ட அத்தி மரமே, ஓ சக்தி கெட்ட அத்தி மரமே, உனக்கு சக்தி தந்து கட்டி காத்து முத்தான தோட்டானுக்கு வெக்கம் தந்த அத்தி மரமே, உனக்கு சக்தி தந்து கட்டி காத்த முத்தான தோட்டானுக்கு வெக்கம் தந்த அத்தி மரமே. கைகளை தட்டி, ஒன்னா வருஷத்துல ஒன்றும் இல்லை. சொல்லுங்க, ஒன்னா வருஷத்துல ஒன்றும் இல்லை, 2ஆம் வருஷத்துல கனியும் இல்லை. சொல்லுங்க, 2ஆம் வருஷத்துல கனியும் இல்லை, உனக்கு முட்டி ஓட்டு தொட்டு தொட்டு கட்டி காத்த தோட்டானுக்கு வெட்டி போட மனமும் இல்லை, உனக்கு முட்டி ஓட்டு தொட்டு தொட்டு கட்டி காத்த தோட்டானுக்கு வெட்டி போட மனமும் இல்லை. கைகளை தட்டி, புத்தி கெட்ட அத்தி மரமே, ஓ சக்தி கெட்ட அத்தி மரமே, உனக்கு சக்தி தந்து கட்டி காத்த முத்தான தோட்டானுக்கு வெக்கம் தந்த அத்தி மரமே, உனக்கு சக்தி தந்து கட்டி காத்த முத்தான தோட்டானுக்கு வெக்கம் தந்த அத்தி மரமே. எல்லாரும் புத்தி கெட்ட
எல்லாரும் சேர்ந்து பாடலாமே. ஓ சக்தி கட்ட அத்தி மரமே, உனக்கு சக்தி தந்து கட்டி காத்த முத்தான தோட்டானுக்கு வெக்கம் தந்த அத்தி மரமே. கைகளை தட்டி வாய்களை திறந்து எல்லாரும் சேர்ந்து பாடலாம். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். நம் நாட்களிலே கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி பாடுவோம். எல்லாரும் சேர்ந்து கைகளை தட்டி பாடலாம். காய்ந்த மரமாக இருப்பதென்ன, நீ கனியாத மரமாக நிலைத்ததென்ன. காய்ந்த மரமாக இருப்பதென்ன, நீ கனியாத மரமாக நிலைத்ததென்ன. மலடான மரமாகி போனதென்ன, மலடான மரமாகி போனதென்ன. நீ மன்னவனின் மகிமையை இழந்ததென்ன, நீ மன்னவனின் மகிமையை இழந்ததென்ன. உனக்கு முட்டி போட்டு தொட்டு தொட்டு கட்டி காத்த தோட்டானுக்கு வெட்டி போட மனமும் இல்லை. உனக்கு முட்டி போட்டு தொட்டு தொட்டு கட்டி காத்த தோட்டானுக்கு வெட்டி போட மனமும் இல்லை. பாடல மக்களே. புத்தி கட்ட எல்லாரும் ஓ சக்தி கட்ட அத்தி மரமே, உனக்கு சக்தி தந்து கட்டி காத்த முத்தான தோட்டானுக்கு வெக்கம் தந்த அத்தி மரமே. கைகளை தட்டி வாய்களை திறந்து எல்லாரும் சேர்ந்து பாடலாம். காய்க்கும் மரமாக இருந்திடணும், நீ கனிதந்து இயேசுவுக்காய் வாழ்ந்திடணும். காக்கும் மரமாக இருந்திடணும், நீ கனிதந்து இயேசுவுக்காய் வாழ்ந்திடணும். நீரோரம் நடப்பட்ட நல் மரமாய் சொல்லுங்க, நீரோரம் நடப்பட்ட நல் மரமா. பூத்து குலுங்கி இன்று வாழ்ந்திடணும், பூத்து குலுங்கி இன்று வாழ்ந்திடணும். உனக்கு முட்டி ஓட்டு தொட்டு தொட்டு கட்டி காத்த தோட்டானுக்கு வெட்டி போட மனமும் இல்லை. உனக்கு முட்டி ஓட்டு தொட்டு தொட்டு கட்டி காத்த தோட்டானுக்கு வெட்டி போட மனமும் இல்லை. எல்லாரும் புத்தி கட்ட அத்தி மரமே, ஓ சக்தி கட்ட அத்தி மரமே, உனக்கு சக்தி தந்து கட்டி காத்து முத்தான தோட்டானுக்கு வெக்கம் தந்த அத்தி மரமே. உனக்கு சக்தி தந்து கட்டி காத்து முத்தான தோட்டானுக்கு வெக்கம் தந்த அத்தி மரமே. ஒன்னாம் வருஷத்துல ஒன்னும் இல்லை, ரெண்டாம் வருஷத்துல கனியும் இல்லை. ஒன்னாம் வருஷத்துல ஒன்னும் இல்லை, ரெண்டாம் வருஷத்துல கனியும் இல்லை. உனக்கு முட்டி போட்டு தொட்டு தொட்டு கட்டி காத்த தோட்டானுக்கு வெட்டி போட மனமும் இல்லை. உனக்கு முட்டி போட்டு தொட்டு தொட்டு கட்டி காத்த தோட்டானுக்கு வெட்டி போட மனமும் இல்லை. அல்லேலூயா. அந்த தோட்டக்காரர் ஒவ்வொரு நாளும் அந்த தோட்டக்காரராக இருக்கிற இயேசு பிதா இடத்துல பரிந்து பேசுகிறார். இந்த வருஷத்துலையாவது இந்த நாட்கள்லையாவது நான் அதை நல்லா கொத்தி நல்லா எரு போடுவேன், உரம் போடுவேன், தண்ணி ஊற்றுவேன். இந்த ஒரு வருஷத்தை பாருங்க, இந்த 2024 பாருங்க, அது டிசம்பருக்குள்ள நல்ல பலனை கொடுத்துரும். அல்லேலூயா. ஒருவேளை 2024 டிசம்பரில் அது பலனை கொடுக்கலன்னா அடுத்த வருஷம் இடத்த ஏன் அடைக்குது, அதை காலி பண்ணிடலாம். அவர் இந்த பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறதெல்லாம் ஆண்டவர் நம்மளை உயிரோடு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்படி நாம் அமர்ந்து கொள்வோம். அன்பானவர்களை, ஐந்தாவதாக நாம் அதில் பார்க்கிறோம் ஆற்றல். ஐந்தாவது கூட என்னது? ஆற்றல். பைபிளை படித்து பார்க்கிற பொழுது இணைச்சட்டம் 7:21 சொல்லுகிறது, அஞ்சுதலுக்குரிய ஆண்டவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உடைய ஆற்றல் அஞ்சுதலுக்குரிய ஆற்றலாக இருக்கிறது. அந்த ஆற்றல் நமக்குள்ளே வருகிற பொழுது நாம் தானாக செயல்படுதல்ல, தூய ஆவினுடைய துணையோடு கூட நாம் அந்த ஆற்றலை பெற்றவர்களாக இந்த உலகத்தில் வாழ முடியும். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. இந்த ஆற்றல் உள்ளவர்களாக, சக்தி உள்ளவர்களாக
என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவால் எல்லாம் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த ஆற்றலை எப்படி பெற்றுக்கிறோம் தெரியுமா? எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் தெரியுமா? வசனத்தை வாசிங்க பாருங்க. 2 அரசர்கள் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை படித்து பாருங்க. 2 அரசர்கள் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். யாழ் இசைக்கவே ஆண்டவருடைய ஆற்றல் எலிசாவின் மீது இறங்கியது. ஹல்லேலூயா. இந்த யாழ் இசைத்து இசைக்கருவியை வாசித்து அவங்க பாடுறாங்க. நான் போய் ஜெபத்தில் உட்காந்து அப்படின்னு சொன்னால் என்கிட்ட ஒரு டேம்ரின் உண்டு. அதை எடுத்துகிட்டு போய் உட்காந்து ஒரு 1 மணி நேரம் ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு நான் நினச்சிட்டு போவேன். 2 பாட்டு பாடின மாதிரி தான் தெரியும், ஆனால் எத்தனை மணி நேரம் போகுதுன்னு எனக்கு தெரியாது. ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க ஹல்லேலூயா. சில நேரங்களில் காலையில் உள்ளே போய் மாலையில் வெளியில் வந்த நாட்கள் உண்டு. என் வீட்டம்மா வந்து சொல்லுவாங்க, கதவை தட்டி பார்ப்பாங்க, ஜன்னல் வழியாக பார்ப்பாங்க, ஆவியில் கனெக்ட் ஆகிட்டார், வரும்போது சாப்பிட்டுக்கிட்டு வச்சுட்டு வெளியில் போயிடுவாங்க. என் ஜெபத்தில் இருக்க நேரம் யாரும் என்ன தொந்தரவு பண்ண மாட்டாங்க. ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க ஹல்லேலூயா. அந்த பிரச்சனை முடிகிற வரை எதற்காக அந்த ஜெபத்துக்குள்ளே போனனோ, எதற்காக ஆண்டவருடைய சமூகத்தில் போனனோ, அந்த பிரச்சனைக்கு செய்தி வருகிற வரை, அந்த ஆற்றலை பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் அந்த இடத்திலிருந்து வெளியில் வரக்கூடாது. ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க ஹல்லேலூயா. 3 நாட்கள் 4 நாட்கள் 5 நாட்கள் உபவாசம் இருந்து செபித்த நாட்கள் உண்டு. அப்படி இருப்பதனால தான் இன்னைக்கு குடும்பத்தை நடத்த முடிகிறது, பிள்ளைகளை ஆவிக்குரிய காரியங்களை நடத்த முடிகிறது, பிள்ளைகளுக்கு ஞானத்தை சொல்ல முடிகிறது, ஊர் பொறுப்புல காரியங்களை செய்ய முடியுது. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அதையெல்லாம் வேண்டுமென்றால் இறை ஆற்றல் இன்றைக்கு வேணும், இறை பலன் நமக்கு வேண்டும். ஆண்டவர் இலவசமாய் நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இயேசு வாழ்க, மரியே வாழ்க. ஆண்டவர் எத்தனை பேர் போற்றி புகழுறீங்க? எத்தனை பேர் போற்றி புகழுறீங்க? உங்க நெருக்கடிகளில் பாடுகளில் நீங்க ஆண்டவரை போற்றி புகழுகிறீங்களா? துதி உங்க வாயில இருக்கிறதா? யோசித்து பாருங்க. துதி உங்க வாயில இருக்கான்னு சொல்லி யோசித்து பாருங்க. ஒரு நாள் தந்தை பெர்க்மான்ஸோட காரில் போகிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அவர் காரில் கடைசியாக வந்து ஏறுறாங்க. நாங்கள் உள்ளுக்குள்ள ஒரு 5 பேர் இருக்கிறோம். அந்த காரில் உள்ளே வந்த உடனே தந்தைவர்கள் கையை உதச்சி அப்படியே துதிக்கிறாங்க, துதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க துதிக்க 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 பார்த்தீங்கன்னா புதிய புதிய பாடல்கள், ஒரு புதிய ஒரு கிருபை, புதிய ஒரு ஆற்றல் அந்த காரில் இருக்கிற எல்லாரையும் சூழ்ந்து கொண்டதை உணர்ந்து ஒரு பெரிய பிரசன்னத்தை உணர முடிஞ்சுது. சும்மா சாதாரணமாய் வர்றாரு, ஒரு காரில் வந்து ஏறுறாரு, ஒரு பிரசன்னம் அப்படி சூழ்ந்து கொள்கிறது. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், இந்த மனிதனை நிரப்புற ஆவியானவர், இந்த மனிதனை வழிநடத்துகிற ஆவியானவர் எனக்கு 4 மடங்கு வேணும். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்படி மேலானதை வாஞ்சிக்கிற பொழுது, மேலானதை தேடுகிற பொழுது ஆண்டவர் தன்னுடைய ஆற்றலை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. நாம் இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை ஒருவர் சத்தமாக வாசிங்க பார்ப்போம். பைபிள் வச்சிருக்கவங்க இன்னைக்காவது நம்ம பைபிளை புரட்டணும். உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இருபுறமும் வெட்டக்கூடிய எந்த வாளிலும் கூர்மையானது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை எப்படி உள்ளதா? எப்படி உள்ளதா? ஆற்றல் வாய்ந்தது. இந்த வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது, இந்த வார்த்தைக்கு அவ்வளவு சக்தி இருக்கிறது. இந்த வார்த்தையை உடைஞ்சு கிடக்கிற ஒரு மனுஷனிடத்தில் போய் நீங்க சொல்லுவீங்கன்னா, விழுந்து கிடக்கிற ஒரு மனுஷனிடத்தில் போய் சொன்னீங்கன்னா, இந்த வார்த்தை அவனுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வந்துடும். எங்கள் ஊரில் ஒரு டெய்லர் இருந்தார், பாம்பே டெய்லர்னு சொல்லி நல்லா பேர் வாங்கின மனுஷன். 20 பேர்களை வச்சு தொழில் பண்ண ஒரு மனுஷன். அவருடைய குடிப்பழக்கத்தின் நிமித்தமாக தொழிலில் கடன் வந்து ஏறத்தாழ கோடி கணக்கில் கடன் பெற்றவராக அவர் வச்சிருந்த அந்த டெய்லர் நடத்துகிற வேலையெல்லாம் நிப்பாட்டிட்டாரு. இப்போ திருப்பூரில் போய் வேலை பார்க்குறாரு. தெரியாமல் வீட்டுக்கு வருவார், வீட்டில் ஏதாவது கொஞ்சம் காசை கொடுத்துட்டு ராத்திரியே போயிடுவார். இதான் அவருடைய நிலைமை. இதை குறித்து கேள்விப்பட்டு நான் ஒரு புதிய ஏற்பாடை கொண்டு போய் அவர் வருகிற பொழுது அவங்க வீட்டம்மா சொன்னாங்க, நான் கொண்டு போய் கொடுத்தேன். அங்கே திருப்பூர்லேயும் போய் அவரால் வேலை பார்க்க முடியல, அதனால வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்கிறாரு. அவர்கிட்ட கொண்டு புதிய ஏற்பாடை கொடுத்து, ஐயா நீங்கள் இதை ஒரு முறை வாசிங்க,
அவருக்கு வயசு 50 வயசு இருக்கும். ஒரு முறையாவது அந்த பைபிளை நீங்கள் வாசிங்கன்னு சொல்லி அவர் கையில் கொடுத்தேன். அவர் முழங்காலில் நின்று இந்த புதிய ஏற்பாடை வாசித்து முடிச்சிருக்கிறாரு. அவருடைய கடன் பிரச்சனை அவங்க பிள்ளைகள் வழியாக சந்திக்கப்பட்டு எல்லாவற்றையும் அடைக்க ஆண்டவர் உதவி செய்தார். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஆற்றல் நிறைந்த வார்த்தை எனக்குள்ளே வந்தா என்று சொன்னால் எனக்கு விடுதலை உண்டு. நான் நினைச்சுக்கிட்டு இருக்கலாம், நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கலாம், சிந்திச்சுக்கிட்டு இருக்கலாம், இதை குறித்து எனக்கு எப்படி முடிய போகுது, எப்படி என்னுடைய பிரச்சனை தீரப்போகுது, எந்த மனுஷன் எனக்கு உதவி செய்வான் அப்படி நீங்கள் நினைக்கலாம். அவருடைய வார்த்தை ஆற்றலுக்குள் நம்ம பெறுகிற பொழுது, அந்த ஆண்டவருடைய ஆற்றலினுடைய வார்த்தையை நான் பெற்றுக்கொண்டு அதனுடைய உள்ளத்தை நிறைக்கிற பொழுது, அன்பானவர்களை, பிரச்சனை தானாக மாறிவிடும். ஹல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு வாழ்க, மரியே வாழ்க. அந்த ஆற்றல் எதில் இருக்கு தெரியுமா? முதலாவது ஆண்டவருடைய வார்த்தையில் இருக்குது. நீங்கள் சோர்ந்து போய் நிற்கிற நேரத்தில் பைபிளில் ஒரு வசனம் எடுத்து பாருங்க. அந்த வசனம் உங்களோட பேசும், அந்த வார்த்தை உங்களோடு கூட பேசும். இரண்டாவதாக நான் பார்க்குற இயேசுவுடைய இரத்தத்தில் இருக்கிறது. இரத்தத்தை நம்ம எங்கே பெற்றுக்கொள்கிறோம்? ஒவ்வொரு திருப்பலியில் நம்ம பெற்றுக்கொள்கிறோம். அவைதான் நான் உங்களுக்கு சொல்லுவேன், திருப்பலி இல்லாமல் திருப்பம் இல்லை. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த கத்தோலிக்க திருச்சபையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற மிக முக்கியமான ஒரு கொடை, முக்கியமான ஒரு வாழ்வு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், ஒரு நல்ல கத்தோலிக்க கிறிஸ்தவ வாழ்வு நான் வாழ வேண்டும் என்று சொன்னால், நாம் தினசரி திருப்பலியில பங்கெடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அது எல்லா மக்களுக்கும் கொடுக்கப்படலை. மற்ற சபைகளுக்கு மாசத்துல ஒரு நாள் தான் நிற்கிறேன். ஆனால் நம்ம திருப்பலியில நாட்களிலே ஒவ்வொரு நாளும் அந்த திரு உடலின் திருத்தத்தை நம்ம விருந்தாய் உட்கொள்கிறோம். ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அது இயேசுவுடைய இரத்தத்தில் இருக்கிறது. அந்த ஆற்றல் இயேசுவுடைய இரத்தத்தில் இருக்கிறது. அன்னை தெரேசா இடத்திலே போய் ஒருவர் போய் கேட்டாராம், இவ்வளவு காரியங்களை இப்படி பொண்ணோடு அழுகின உடம்போடு இருக்கிறவர்களை நீங்க தொட்டு தொடச்சி எல்லாம் செய்றீங்களே, இவங்களை எல்லாம் தான் சொந்த பிள்ளைகளை போல நீங்க நேசிக்கிறீங்களே, இது எங்கிருந்து உங்களுக்கு இந்த சக்தி கிடைக்கிறது, எங்கிருந்து உங்களுக்கு இந்த பலன் கிடைக்கிறது என்று சொல்லி கேட்டவுடன் அன்னை தெரேசா கூட்டிக் கொண்டு போய் காமித்த இடம் நற்கருணை பேழை. இந்த நற்கருணை இருக்கிற ஆண்டவர் நாங்கள் உட்கொள்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு அவர் விருந்தாகவும் மருந்தாகவும் எங்கள் வாழ்க்கையில் அவர் வருகிறார். ஆகவேதான் இந்த பணிகள் எல்லாம் நாங்கள் சோர்வில்லாமல் செய்துகிறோம். ஹல்லேலூயா, சந்தோஷமா இதை செய்கிறோம். ஹல்லேலூயா, முகம் சுளிக்காமல் இதை செய்கிறோம். ஹல்லேலூயா. அன்பானவர்கள், நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்களை யோசித்து பாருங்க. எங்கள் அம்மாவுக்கு வயசு 90 வயசு ஆயிடுச்சு. எங்கள் அம்மாவுக்கு நடக்க முடியாது. அவர்களுக்கு ஒரு வாக்கர் கொடுத்துருக்குறோம். அந்த வாக்கரை வச்சு 2 எட்டு எடுத்து வைப்பாங்க, கீழே உட்காந்துருவாங்க. பாத்ரூமில் போய் இருக்க முடியாது. இப்படிப்பட்ட நிலையில் என்னுடைய தாய் இருக்கிறாங்க. என் தாயை கவனிக்க தான் என்னுடைய வேலையாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க அப்படி பண்ணிட்டாங்களே, இப்படி பண்ணிட்டாங்களே, அங்கே அசிங்கம் பண்ணிட்டாங்களே இல்லை. என் தாய் என்னிடத்துல சொல்லுவாங்க, நான் உனக்கு பாரமாக இருக்கேன் பாம்பாங்க. நான் சொல்லுவேன், பாரம் இல்லைம்மா, எனக்கு பலனாக இருக்கிறீங்க. ஹல்லேலூயா, எனக்கு பலனாக இருக்கிறீங்க. ஒரு நாள் மூஞ்சி சுளித்ததில்லை எங்கள் தாய் இப்படி பண்ணுறாங்களேன்னு சொல்லி. நான் சிறுவனாக இருக்கும் பொழுது எனக்கு என்னெல்லாம் என்னுடைய தாய் செஞ்சுருப்பாங்க. நான் இன்னைக்கு செய்தது கடுகில் கால்வாசி கூட இல்லை. இங்கே வந்திருக்கிற அநேக நண்பர்கள், அநேக சகோதரிகள், உன் தாய் தகப்பனை நீ மதிக்காமல், உன் தாய் தகப்பனுக்குரிய காரியங்களை செய்யாமல், எத்தனை தர எந்த கொடையை காட்டாலும் ஆண்டவர் தரவே விடுக்க மாட்டார். பெத்த தாய் தகப்பனுக்கு ஒரு காரியத்தை செய்ய மனம் இல்லாமல் இருக்கிற நீ, ஒரு பெத்த தாய் தகப்பனுக்கு நம்மால் முடிஞ்ச ஒரு உதவிகளை செய்து அதை இரக்கத்தை பெற முடியாமல் அவர்களுக்கு உதவி செய்யாமல் இருக்கிறனா, எந்த கொடையை பெற்று யாருக்கு நாம் ஊழியம் செய்ய போகிறோம்? யோசித்து பாருங்கள். ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா, உற்சாகமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அன்பானவர்களே, அது இயேசுவுடைய இரத்தத்தில் இருக்கிறது. நற்கருணை உட்கொள்ளதான் நம்மள பரிவு வருகிறது, நம்மிடத்தில் அன்பு பெறுகிறது. ஆகவே யாருக்கு உதவினாலும் ஓடி போய் செய்கிற மனநிலையை ஆவியானவர் நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இயேசுவுடைய ஆற்றலிலே அந்த வல்லமை இருக்கிறது. இயேசுவுடைய ஆற்றல், இயேசுவுடைய பெயரை சொன்னாலே போதும். இயேசுவுடைய பெயரை சொன்னால் என்ன செய்யும்? அந்த ஆற்றலை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா, உற்சாகமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆறாவதாக அன்பானவர்களை நாம் பார்க்கிறோம், இறை பக்தி.
ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற பயம். இன்னைக்கு பயமற்றவர்களாக போய்விட்டார்கள். துணிகரமான பாவங்கள். சில கோயில்களில் நாம் பார்க்குறோம். சமீபத்தில் ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு சிறு பிள்ளையை காணவில்லை. இங்கே எல்லா இடங்களையும் தேடினாங்க. அந்த ஆள் சொல்கிறாரு, அந்த பிள்ளையுடைய தகப்ப சொல்கிறாரு, பேப்பரில் வந்துச்சு, டிவியில் வந்துச்சு, நான் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேங்க. கோயிலுடைய கருவறை அங்கேயா என் பிள்ளை இருந்துட போகிறா, அது சாமி இருக்க இடமில்லான்னு சொல்லி அங்கே மட்டும் நான் தேடலை. அந்த பிள்ளைக்கு கொடுமை நடந்ததே அந்த இடத்துல தான். அந்த பிள்ளை பாவத்துக்கு பலியாகப்பட்ட இடம் அந்த கருவறை தான். துணிகரமாய் பாவம் செய்கிறவராக மனிதர்கள் மாறிப்போன ஒரு உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதுதான் நமக்கு பைபிள் இப்படியாக போதிக்கிறது. திருத்தூதர் பணிகள் 10ஆம் அதிகாரம் 1-2 இறை வார்த்தையை படித்து பாருங்கள். திருத்தூதர் பணிகள் 10ஆம் அதிகாரம் 1-2 இறை வார்த்தையை சத்தமாய் வாசிக்கலாம். ஒருவர் இருந்தார். அவர் பாருங்க, அவர் குடும்பம் முழுவதுமாக ஆண்டவரிடத்திலே பற்றுள்ளவராக இருந்தார். நேரம் இல்லாதனால சீக்கிரமாக போகிறேன். அன்பானவர்களே, நாம் ஆண்டவர் மேல் பக்தியாக இருந்தோம் என்றால் என் மனைவி, என் பிள்ளைகள் எல்லாரும் பக்தி உள்ளவர்களாக மாறுவார்கள். நான் ஆண்டவர் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தேன் என்று சொன்னால் என் பிள்ளைகளும் அப்படியா இருப்பார்கள். அல்லேலூயா. நீங்கள் வேணால் யோசித்து பாருங்கள். நீங்கள் போய் கோயிலில் முழங்கால் போடுங்க, உங்கள் பேரனோ பேத்தியோ உங்கள் மகனோ மகளோ கூட்டிகிட்டு போன்னு நீங்கள் சொல்லவே வேண்டாம், அது முழங்கால் போடும். அது முழங்கால் போடும், அது முட்டி போடும். பார்த்துருக்கீங்களா எத்தனை பேர்? நீங்கள் சொல்ல வேண்டியதே கிடையாது. நீங்கள் என்ன செய்கிறீங்களோ உங்களிடத்தில் இருக்கிற பக்தி, உங்களிடத்தில் இருக்கிற விசுவாசம் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு வருவதற்கு அது ஆயத்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. 7ஆவதாக நாம் அன்பானவர்களை பார்க்குறோம், இறை அச்சம். ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆண்டவரிடம் கொள்ளுகிற அச்சமே ஞானத்தின் தொடக்கம் என்று சொல்லி நீதிமொழிகள் 1:7 நாம் வாசிக்கிறோம். ஆண்டவரிடத்தில் கொள்ளுகிற அச்சம் அது ஞானத்தின் தொடக்கமாக இருக்கிறது. திருப்பாடல் 14ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை படித்து பாருங்கள். ஆண்டவர் விண்ணகத்தில் இருந்து மண்ணகத்தை உற்று நோக்கி பார்க்கிறார். மதிநுட்பம் உள்ளவர்கள் கடவுளை நாடுபவர் எவரோது உண்டா என்று சொல்லி ஆண்டவர் பார்க்கிறார். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, ஹல்லேலூயா. அவர் நம்மை பார்க்கிறார், அவர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் சங்கீதக்காரர் தாவீது ராஜா சொன்னா, ஆண்டவர் உம்முடைய கண்களுக்கு மறைவா நான் எங்கே போவேன்? நான் மலைக்கு சென்றாலும் நீர் என்னை பார்க்கிறேன், நான் கடலின் அடித்தளத்துக்கு சென்றாலும் அங்கே நீர் பார்க்கிறேன் என்று சொன்னால் அவனுடைய கண்கள் சூரியனை விட 10,000 மடங்கு ஒளி படைத்ததுடைய கண்கள். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, ஹல்லேலூயா. இந்த 7 கொடைகளையும் ஆண்டவர் இலவசமாய் தர விரும்புகிறார். இந்த கொடைகளை பெற்று ஆண்டவருக்காய் நாம் கனி கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த கொடைகளை பெற்று ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நறுமையான சகோதரனே, சகோதரியே, இதுவரைக்கும் எப்படியோ வாழ்ந்திருக்கலாம், இதுவரைக்கும் எப்படியோ நம்ம ஜீவிச்சிருக்கலாம், எப்படியோ நம்முடைய வாழ்க்கை போயிருக்கலாம். கடைசி காலத்தில் வந்திருக்கிற நாம், கடைசி காலத்தில் வந்திருக்கிற நாம், காலம் தப்பி பிறந்த நமக்கும் ஆண்டவர் ஒரு வாய்ப்பு தந்து இந்த இறையாட்சி கட்டுமான பணியிலே உங்களையும் என்னையும் அவர் இணைத்திருக்கார் என்று சொன்னால் அவருடைய திட்டம் மிகப்பெரியது. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. எழுந்து நின்று நாம் நாட்களில் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் எழுந்து நிற்போமா? எழுந்து நின்று நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கலாம். எல்லாரும் எழுந்து நிற்போம். எழுந்து நின்று ஒரு பல்லவியை பாடி நாம் ஜெபிக்கலாம். சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, பலன் கொடுப்பீர். சொல்லுங்க பார்ப்போம். நல்ல பலன் கொடுப்பீர், பண்பட்ட நிலம் போல் பலன் கொடுப்பீர். வழியோரமா, கற்பாறையா, முள் புதரா, நல்ல நிலமா? சொல்லுங்க பாப்போம். வழியோரமா, கற்பாறையா, முள் புதரா, நல்ல நிலமா? இதான் பாட்டு. என்னோடு சேர்ந்து இணைந்து பாடுவோமா? எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? எல்லாரும் சேர்ந்து இணைந்து கைகளை தட்டி இணைந்து பாடுவோம். எல்லாரும் சேர்ந்து கைகளை தட்டி இணைந்து பாடுவோம். வழியோரமா நான் கற்பாறையா, முள் புதராய் நான் நல்ல நீளமா? சொல்லுங்க. வழியோரமா நான் கற்பாறையா, முள் புதராய் நான் நல்ல நீளமா? பலன் கொடுப்பி, நல்ல பலன் கொடுப்பி, பண்பட்ட நீளம்போ பலன் கொடுப்பி. சொல்லுங்க, பலன் கொடுப்பி, நல்ல
பண்பட்ட நீலம்போ பலன் கொடுப்பி. மீண்டும் ஒரு முறை, பலன் கொடுப்பி நல்ல. கைத்தட்டி பாடுங்க. பண்பட்ட நீலம்போ பலன் கொடுப்பி. மீண்டும் ஒரு முறை, பலன் கொடுப்பி நல்ல. சொல்லுங்க மக்களே, பண்பட்ட நீலம்போ பலன் கொடுப்பி. வழியோரமாய் நான் கற்பாரையா, முள் பூதராய் நான் நல்ல நீலமா. சொல்லுங்க, வழியோரம் எல்லோரும் முள் பூதராய் நான் நல்ல நீலமா, பலன் கொடுப்பி நல்ல. எல்லாரும் சேர்ந்து பண்பட்ட நீலம்போ பலன் கொடுப்பி. இறைவனின் வார்த்தை விதையாகும், அறியா உள்ளம் வழியோரம். சொல்லுங்க, இறைவனின் வார்த்தை. சொல்லுங்க, அலியா உள்ளம் வழியோரம். பறவைகள் விரைந்து தின்பது போல். சொல்லுங்க, பறவைகள் விரைந்து தின்பது போல் பகைவன் நான் தீயோ பறித்திடுவான். சொல்லுங்க, பகைவன் நான் தீயோ பறித்திடுவான். கைகளை தட்டி பலன் கொடுப்பி நல்ல. சொல்லுங்க, பண்பட்ட நீலம்போ பலன் கைகளை தட்டி பாடலாமே, பலன் கொடுப்பி. சொல்லுங்க, பண்பட்ட நீலம்போ பலன் கொடுப்பி. மண்ணில்லா பாறை நிலமாகும். சொல்லுங்க, மண்ணில்லா பாறை நிலமாகும். மனதில் நிலையற்ற மனிதர்களே, மனதில் நிலையற்ற மனிதர்களே, வேறற்ற வாழ்க்கை வாழ்வதினால். சொல்லுங்க, வேறற்ற வாழ்க்கை வாழ்வதினால் வெயிலில் வார்த்தை கருகிடுமே, வெயிலில் வார்த்தை கருகிடுமே. எல்லாரும் பலன் கொடுப்பி நல்ல. பண்பட்ட பலன் கொடுப்பி, பலன் கொடுப்பி. கைகளை தட்டி பாடுவோம். பண்பட்ட முள் பூத செடியா மனு உள்ளம். சொல்லுங்க, முள் பூத செடியா மனு உள்ளம். முளைத்திடும் ஆசைகள் நெருக்கிடுதே, முளைத்திடும் ஆசைகள் நெருக்கிடுதே. இறைவனின் வார்த்தை வளரவில்லை. சொல்லுங்க, இறைவனின் வார்த்தை வளரவில்லை. நெருக்கிய ஆசைகள் கொன்றதினால். சொல்லுங்க, நெருக்கிய ஆசைகள் கொன்றதினால் பலன் கொடுப்பே. கைகளை தட்டி பண்பட்ட பலன் கொடுப்பி, பலன் கொடுப்பி. ஆஹா, பண்பட்ட இறைவனின் வார்த்தையை உணர்ந்திடுவோம். சொல்லுங்க, உணர்ந்திடுவோம். கூரையெல்லாம் பண்பட்ட நிலமாவோ, நிலமாவோ. 30, 60, 100 என்று பாடுங்க. 30, 60, 100 என்று அறுவடை எடுப்பார் நம் வாழ்வில், அறுவடை எடுப்பார் நம் வாழ்வில். பலன் கொடுப்பி நல்ல. ஆஹா, பண்பட்ட நிலம்போல் பலன் கொடுப்பி, பலன் கொடுப்பி நல்ல. சொல்லுங்க, பண்பட்ட நிலம்போல் பலன் கொடுப்பி. வழியோரமாய் நான் கற்பாரையா. பாடுங்க, வழியோரமாய் நான் கற்பாரையாய். முள் பூதராய் நான் நல்ல நீலமாய், முள் பூதராய் நான் நல்ல நீலமாய். பலன் கொடுப்பி, பலன் கொடுப்பி நல்ல. பலன் கொடுப்பி, பண்பட்ட நீலம்போல் பலன் கொடுப்பி, பலன் கொடுப்பி, பலன் கொடுப்பி நல்ல. பலன் கொடுப்பி. எல்லாரும் பண்பட்ட நீலம்போல் பலன் கொடுப்பி. கரங்களை உயர்த்தி வாய்களை திறந்து சொல்லுங்க, வழியோரமாய் நான் கற்பாரையா, முள் புதராய் நான் நல்ல நிலமா. சொல்லுங்க, வழியோரமாய் நான் கற்பாரையா, முள் புதராய் நான் நல்ல நிலமா. 2 கரங்களை நெஞ்சோடு வைத்துக் கொண்டு சொல்லுங்க, 2 கரங்களை நெஞ்சோடு வைத்துக் கொண்டு சொல்லுங்க,
நாம் விதைப்பவன் ஓமையிலே நாம் வாசிக்கிறோம், சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தது, சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தது. அது 3 ரகமாய் பலன் கொடுத்தது. அது 30, 60, 100 பலன் கொடுத்தது. நான் 100% பலன் கொடுக்க விரும்புகிறேன். நாம் 100% கனி கொடுக்க விரும்புகிறேன். உடைய கொடைகளை பெற்றிருக்கிற நாள், உடைய வரங்களை பெறப்போகிற நாள், உடைய கனிகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிற நாள், 100% பலன் கொடுக்க என்ன அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுவீங்களா? வாய்களை திறந்து சொல்லுங்களா, வாய்களை திறந்து சொல்லுங்களா. என்ன அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க, என்ன அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. 100% என் பங்குகள்ல பலன் கொடுக்க, 100% குடும்பத்துல பலன் கொடுக்க, 100% வாழ்கிற மக்களிடத்துல பலன் கொடுக்க என்னை அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அப்படி நாம் மறந்து கொள்வோம்.